கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபத்தில் இப்போ சூப்பரான எபிசோட் வந்துட்டே சொல்லலாம். வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவதி வந்து கோச்சிட்டு வந்துருந்தாங்க ஆஃபீஸ்லேருந்து. வந்ததுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும், நீ கண்டிப்பாக திருப்பி அந்த ஆஃபீஸ்க்கு போ அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தின்னு சொல்லிட்டு புதுசாக ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட வந்து ரேவதியை வந்து சீக்கிரமா வந்து கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணலாம், இப்போ தட்டு மட்டும் மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி கம்பல் பண்றாங்க. அதை கேட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. ஏன் இப்படி சாமுண்டீஸ்வரி இவ்வளோ மோசமா வந்து நடந்துக்கிறா, பொண்ணோட வாழ்க்கை அவளுக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளோட ராஜராஜன் வந்து திட்டுவாரு, என்ன சாமுண்டீஸ்வரி நீ இவ்வளோ மோசமா இருக்க, பொண்ணோட வாழ்க்கையை விட உன்னோட கௌரவம் பெருசு, அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டு பையன் என்னோட வீட்டு மாப்பிள்ளையா வரக்கூடாது, அது தவிர நான் அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட மயில்வாகனம் வந்து உடனே கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அத்தை வந்து தட்டு மாத்திரை வரைக்கும் போயிட்டாங்க கார்த்தி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சகலை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம், இன்னும் 6 மாதம் டைம் இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா 6 மாதத்துக்குள்ளேயே நான் தேவதையோட மனசை மாற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அந்த புது மாப்பிள்ளை உன் பேரை சொல்லி வந்திருக்கானே அந்த ஃப்ராடு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எப்படி ரேவதியோட ஞாபகத்தை வந்து திருப்பி வர வைக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜராஜனுக்கு வந்து கார்த்தி வந்து ஃபோன் பண்ணி அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ வந்து ரேவதி வந்து ஏதோ கோச்சிக்கிட்டு உள்ளே வந்து உட்காந்துருக்காப்பா, அங்கே எதனா பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க ஆஃபீஸில். ஆமாம் மாமா, எனக்கு வந்து எழுதின மாதிரி வந்து யாரோ தப்பாக லெட்டர் எழுதி ரேவதி கிட்ட வச்சுருக்காங்க, அது யாரும் கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்த்தி வந்து ரேவதிக்கு கால் பண்ணி, உங்களால் வேலையெல்லாம் தெரியலன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு வேலையை மெயின்டைன் பண்ண தெரியல, உங்களுக்கு ஆஃபீஸை வந்து ரன் பண்ண தெரியல, அதனால தான் நீங்கள் பயந்து ஓடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்வாரு. அப்போ வந்து இங்க பாருங்க, நான் வந்து கோல்டு மெடலிஸ்ட், என்கிட்டே வந்து இதெல்லாம் சொல்லாதீங்க, இதுக்கு சேர்லேயே உட்காந்து ரூல் பண்ற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட வந்து ரேவதி வந்து சொல்லுவாங்க. மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரி வந்து நீ வந்து வேலையை விட்டு வந்தது தப்பு, நீ எப்படி அது நின்று அந்த வேலையில் ஜெயிச்சு காட்டு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரேவதியும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னே நான் ஆஃபீஸ்க்கு வந்து உங்களை நான் ரூல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஃபோனை வந்து வச்சுருவாங்க. கார்த்தி எப்படியோ ரேவதி வந்து அவளோட மனசை மாற்றினா போதும் நம்மளுக்கு, அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாரு. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ரேவதி ஆஃபீஸ்க்குள்ளே நுழையும் போது திருப்பியும் அந்த லேடி வந்து ரேவதியை துரத்தி அடித்தாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுவாங்க. என்ன இது திருப்பியும் வந்திருக்கா, நம்ம எப்படியோ இவ வந்துட்டான்னு தெரியலையே, இதுக்கப்புறம் நம்ம எப்படி இவளை வந்து ஓட்ட போகிறோன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, என்ன இது நம்ம தான் வந்து இவளை லெட்டரை பொய்யா வச்சு இவளை திரத்தி அமிச்சோமே, எப்படி தான் இவள் திருப்பி வந்தான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏதோ திருப்பி